கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஸ்தோத்திரம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். பிரியமானவர்களே, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒரு நாளும் முடியாதுங்க. ஒருவரை பகைத்து ஒருவருக்கு உண்மையாய் செயல்படுவோம். இதன் போலவே உலக காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது உங்களுக்கு பெரிதாக இருந்தால் அவை பாகலுக்கு சமானமான காரியமாகும். தேவன் உங்கள் தெய்வம், ஆனால் அவரின் வழிகள் நடப்பதே முக்கியம். நீங்கள் யாருக்கு முதன்மையான இடத்தை கொடுப்பீர்கள் என்பதை யோசித்து சரியான வழியில் பயணம் செய்யுங்கள். தேவ வழியில் நடப்பேன் என்றால் ஆசைக்கு இடம் கொடுக்கவே கூடாதுங்க. தேவ பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களையே நாம் செயல்படுத்த வேண்டும். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிந்து அதன் வழியில் செயல்பட வேண்டும். தீமையை வெறுத்து நன்மையை நாம் பற்றி கொள்ள வேண்டும். இப்படி செய்யாது போனால் இறுதியில் நாம் பரிதவிக்கப்பட்ட நிலையில் போய்விடுவோம். கவனமாக செயல்படுவோம். தேவன் தம்மை உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.